கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 3 பின்பாகம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, நம்முடைய சந்ததியின் மேல, அப்போ இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல நமக்கு அவருடைய ஆவியை தேவன் ஊற்றுகிறாராம், அவருடைய ஆசீர்வாதங்களையும் ஊற்றுகிறாராம். அப்போ இன்றைக்கு அவருடைய ஆவி ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும், அவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டால் என்ன நடக்குங்கிறத தான் நம்ம இன்றைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது அங்க ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அங்க என்ன நடக்குது? தீத்து 3 அதிகாரம் 5 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது நமக்குள்ள ஒரு புதிய காரியங்களை தேவன் துவக்குகிறார். அது எப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த அதாவது ரொம்ப சோர்ந்து போன இருதயங்களாயிருந்தா அந்த இடத்துல அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது நம்முடைய இருதயங்கள் பலப்படுகிறதையும் அவருடைய அன்பினால நம்ம நிரப்பப்படுகிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு அவருடைய ஆவி இன்றைக்கு நம்ம சந்ததியின் மேல ஊற்றப்படுகிறபடியினால இன்றைக்கு நம் பிள்ளைகளுடைய, நம் சந்ததிகளுடைய இருதயம் முற்றிலுமாய் புதிதாக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மாத்திரம் இல்ல, யோவான் 16:13 பார்க்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இங்க ஆவியானவர் ஊற்றப்படும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நம்ம ஒரு காட்லி டெசிஷன்ஸ் எடுக்கிறதற்கு இங்கே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது இந்த காரியங்களும் நடக்கும். முதலாவது நம்ம பார்த்தோம், அங்கே புதிதாகுதல் அங்கே சம்பவிக்கும். அடுத்ததா அங்க ஒரு கைடன்ஸும் விஸ்டமும் நம்ம பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்க என்ன நடக்குதா? நமக்கு பலன் வருதா, நமக்கு டுனாமிஸ், நமக்கு பவர் கிடைக்குது. அதனால நம்ம வல்லமையாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் அங்கே ஆவியானவர் ஊற்றப்படும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. அங்க ஹீலிங் நடக்குது, அங்க ப்ராஃபஸி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன செய்யறாங்க, ப்ரீச் பண்ணும் போதே பரிசுத்த ஆவியானவர் மற்ற ஜனங்கள் மேல ஊற்றப்படக்கூடிய அளவுக்கு நம்ம மேல அந்த வல்லமை என்ன செய்து நிரப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22-23 அங்க நம்ம பார்க்கிறோம், ஆவியின் கனிகள். அங்க ஆவியானவர் ஊற்றப்படும் போது நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஆவியின் கனிகள் நிரம்பி வழிகிறத நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை இன்றைக்கு ஆவியின் கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். கோபமும் எரிச்சலும் பிடிவாதமும் இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களா இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் செயல்படுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அடுத்ததா யோவான் 14 அதிகாரம் 16-17 நம்ம பார்க்கிறோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ இங்க தேற்றரவாளன் அவர் யாரு? கம்ஃபர்டர். அவர் நமக்கு சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம்
ஒரு சூப்பர் நேச்சுரல் பீஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நமக்கு கொடுக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் அந்த இடத்துல ஆவியானவர் நம்ம பிள்ளைகளுக்காக செயல்படுகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் வார்த்தை அதை தான் சொல்லுது. அவர் சொல்றாரு, ஓ சந்ததியின் மேல ஏன் ஆவியை ஊற்றுவேன் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததான் ரோமர் 8:15-16 நம்ம பார்க்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இது எதை சொல்லுதுன்னா, நாமும் தேவனும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் நம் சந்ததிகளோடு கூட இடைப்படுகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ ஒரு நாளும் தேவனுடைய அன்பை விட்டு அவர்களை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. ஆவியின் கனிகளினால நிரப்பப்படுவாங்க. அவங்க ஆறுதல் படுத்தப்படுவாங்க. அவங்க புதிதாய் அவருடைய எல்லா காரியங்களும் அவர்களுக்கு புதிதாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும், எதை எப்படி செய்யணுங்கிற அந்த கைடன்ஸ், விஸ்டம் எல்லாவற்றையும் அந்த ஆவியானவர் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறாராம். அப்போ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் நம் சந்ததிகள் மேல ஊற்றுகிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த தேசத்துல, உலகத்துல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்கள் சந்ததியின் மேல, உங்க ஆசீர்வாதத்தை எங்கள் சந்தானத்தின் மேல நீர் ஊற்றுகிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே நல்ல மாறுதல்களை கொடுத்து ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு வல்லமையும் அபிஷேகத்தினையும் நீர் நிறைவை கொடுத்து கர்த்தாவே எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய விஸ்டமை கொடுத்து, ஆண்டவரே கைடன்ஸை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஆண்டவரே எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.